காவல்துறைக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பெண் டிஎஸ்பி வந்து அதை போய் வந்து தடுக்க போறாங்க, அந்த டிஎஸ்பி மேடமே வந்து கை வைக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்குது, சீரழிந்து இருக்கிறது. காவல்துறை அந்த காவி உடையில அவங்க மத்தியில் இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க காவி உடையில இருக்கிறாங்க. அவங்க என்ன பாதையை அவங்க என்ன தேச குற்றமா பண்ணாங்க? மறைக்காதீங்க, பேருந்தை மறைக்காதீங்க, சாலையை மறைக்காதீங்க, என்ன கோரிக்கைனாலும் சொல்லுங்க என்று ஒரு காவல்துறையில் அந்த அதிகாரியாக இருக்கிறவங்க அவங்களுடைய கடமை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ கடமை செய்கிற டிஎஸ்பி அது ரேங்க் என்ன குரூப் 1 கேடர் அவங்களுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை? கொண்டையை பிடிச்சி ஒருத்தர் இழுக்கிறான், ஒருத்தர் சட்டையை பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தர் கையை பிடிச்சி இழுக்கிறான், ஒருத்தர் அந்த வீடியோ விவரிக்கிறதுக்கே வார்த்தை இல்லை. அப்போ நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதுவரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருக்கிறாரா? ஆனால் அந்த சம்பவம் நடந்து அரை மணி நேரத்துக்குள்ளாக நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் காவல்துறையை அன்றைக்கு கையில் வைத்து இங்கிலாந்து ஸ்காட்லாந்து நிகரான காவல்துறையாக தமிழ்நாட்டில் பேரும் புகழும் பெற்றுத்தந்த புரட்சி தமிழக எடப்பாடியார் அந்த காவல்துறைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் இதுவரைக்கும் ஆளுநர் கட்சியில் எந்த கண்டனமும் தெரிவிக்கல. 7 பேரை கைது செய்திருக்கிறதா சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன், காவல்துறையை காப்பாற்றுறதுக்கு இந்திய ராணுவம் வரணுமா? அந்த காக்கி சட்டைக்கு மரியாதை இல்லையா? அந்த காக்கி சட்டையை பார்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது என்ன வாட்ச்மேன் ட்ரெஸ்? அது கண்ணியமிக்க காவல்துறையினுடைய காக்கி அந்த யூனிஃபார்ம் மிடுக்கோடு போட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எப்படி மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் இருந்தது? எங்கே போயிருந்தது? ரவுடிகள் கூடாரமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் விழிப்போடு இருக்கிறது. தமிழ்நாடு பாடத்திட்டம் குறித்து ஆளுநர் ரவி வந்து அவர் விமர்சனம் வச்சிருக்காரு, இவர் பதில் சொல்லியிருக்காரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள் என்ன கேட்கிறோம், 39 நாடாளுமன்ற திமுகவில் இருக்கிறவங்க நீங்கள் டெல்லியில் போய் பக்கோடா சாப்பிட்றீங்களா, காபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, முறுக்கு சாப்பிட்றீங்களா, கடலை மிட்டாய் சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்க? 574 கட்டங்களாக தர வேண்டிய நிதியை இன்னும் பெற முடிய வசதி இல்லை, யோக்கியம் இல்லை. நீங்கள் திட்டத்துக்கு சவால் விடுற நேரமா இது? உயிர் போகிற நேரத்தில் ஆக்சிஜன் கொடுக்கணும், அதுக்கு நிதி வாங்கக்கூடிய கோரிக்கை வைக்கிறது சொன்னால் நீங்கள் கவர்னர் வாங்க, சுற்றுப்பயணம் வாங்க, நான் இத்தனை தொகுதிக்கு போயிருக்கேன், இத்தனை பள்ளிக்கூடத்துக்கு உங்கள் சாதனையை கேட்கறதுக்காக மக்கள் இருக்கிறாங்க. நிதியை வாங்கி தர யோக்கியதை இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 572 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு முற்றுகை செய்ய வேண்டாமா? நீங்கள் இப்போ நிதி என்ன, இப்போ நிதி தரலன்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் எப்படி வாங்குவீங்க? உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது, உங்களுக்கு தான் இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, உங்கள்கிட்ட தான் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, நீங்கள் தான் ஆளுகிற கட்சி. மத்தியில் வெள்ளத்துக்கு நிவாரணம் வாங்க யோக்கியதை இல்லை, உங்கள்கிட்ட நிதி வாங்குறதுக்கே தகுதி இல்லைன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்க. யார் நிதி வாங்குறதுக்கு தகுதி இருக்கோ அவங்க ஆட்சி செய்யட்டும். ஏற்கனவே நிதி வாங்கியிருக்கிறவங்க ஆட்சி செய்யட்டும். யார் நிதி வாங்கியிருக்கா? புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு 11 மருத்துவக் கல்லூரி வாங்கியிருக்கிறாரு. அப்போ அவர் தானே தகுதியானவர். சாலை அமைப்பதற்கு நிதி வாங்கியிருக்கிறாரு, திட்டம் வாங்கியிருக்கிறாரு, கட்டமைப்புகளை உயர்த்துவதற்கு வாங்கியிருக்காரு. நீங்கள் அடிப்படை கல்விக்கு கூட நிதி வாங்க முடியல, வெள்ளத்து நிவாரணத்துக்கு வாங்க முடியல. ஆனால் அதில் நீங்கள் அவர் மத்திய அமைச்சர் என்ன சொன்னார்? நீங்கள் கவர்னர் சொன்னது சொல்கிறீங்க, நான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொன்னது சொல்கிறேன். நீங்கள் அந்த பாடத்திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்குவதா நீங்கள் ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்துருக்குறீங்க, கையெழுத்து போடலை, ஆனால் நீங்கள் ஒப்புதல் கொடுத்துருக்குறீங்க. அதை சொல்கிறது உதயகுமார் இல்லை, மத்திய கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாரு. அப்போ இது ஏன் உங்களுடைய இரட்டை நாக்கு, இரட்டை வேடம்? அதான் தமிழ்நாட்டு மக்கள் அதான் அவங்க கேட்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க, சொன்னதை செய்யுங்கன்றாங்க அவங்க. இவங்க இப்போ எந்த கல்வி திட்டம் சிறந்த கல்வி திட்டம் வாங்க அப்படின்னு சவால் விடுற நேரம் இல்லை. எந்த கல்வியாவது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குற இந்த மக்களுக்கு நிதியை பெற்றுத்தரணும்ல. 522 கோடி ரூபா இன்னும் வரலையே, ஜூன் மாதம் வரணும். இப்போ ஜூலை முடிச்சு ஆகஸ்ட்டில் போய் செப்டம்பரில் போயிட்டான், இன்னும் வரல பணம். எப்படி சம்பளம் கொடுக்க போகிறீங்க? எப்படி கட்டமைப்பு பண்ண போகிறீங்க? எப்படி நடத்த போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? ஏற்கனவே கஜானா காலி. உங்கள் இளவரசனுக்கு பத்தல் சுற்றுவதற்கு கஜானா காலி. அரசு கஜானா கவலைக்குரியதாக இருக்கிறது. நான் வேண்டுமானாலும் சொல்லுகிறேன், எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லுகிறேன்.
ஏன்னா உங்களுக்கு வந்து நிர்வாகம் செய்ய தெரியல. கடன் உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலே அதிக கடன் வாங்குகிற மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே இன்றைக்கு செயல்படாத அரசு, முடங்கி போயிருக்கிற அரசு திமுக. இந்த மாதிரி அனுமதி வழங்கலை, அது வந்து பெரிய விவசாயிகள் அவர் ஆக்கிரமிச்சு இந்த மாநாடு நடத்தப்படும். இவங்க என்ன வானத்தில் போய் நடத்தினாங்களா? இது வரைக்கும் திமுக மாநாடுலாம் எங்கே நடத்தினாங்க? எல்லாரும் ராக்கெட்டில் போய், ஹெலிகாப்டரில் போய் வானத்தில் நடத்தினாங்க. பூமியில தான் நடத்துவாங்க. ஜனநாயக நாட்டில் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் ஒரு முதல் மாநாடு நடத்துறாரு. அதுக்கு நீங்கள் இத்தனை பாடுபடுத்துனீங்கன்னா ஜனநாயகம் எங்கே இருக்குது? இதெல்லாம் எங்கே போகிறது? அதைத்தான் தலைவரை நான் இதுக்கு விளக்கம் சொல்லுங்க முதலமைச்சரை. 900 கோடியை கோட்டு சூட்டு போட்டு போட்டோ ஷூட்டு நடத்துகிற நீங்கள் ஈட்டிட்டு வந்த தொகை 900 கோடி. உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு வந்து அமலாக்கத்துறை 908 கோடி ரூபாய் அபராதம். அப்போ சொத்து மதிப்பு எவ்வளவு? சிங்கப்பூரில், சிலோனில். அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு, ஜெகத்ரட்சகனுக்கு கலைஞர் விருது தரோம். இதுதான் பதில், வேற என்ன பதில்?